உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலகத்தில் உள்ள எந்த நாட்டையும் எந்த மாநிலத்தையும் ஆளும் உரிமை யாருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார்? நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், டாக்டராக இன்ஜினியராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம். என்ன படிப்பு படித்திருந்தாலும் நாட்டை ஆளும் தகுதிக்கு உங்களுக்கு கிடையாது. அரசியல்வாதியாக இருக்க வேண்டும். அரசியல்வாதியாக இருந்து அரசியலில் இருந்து எம்எல்ஏயாக இருந்து போட்டியிட்டு மெஜாரிட்டி எம்எல்ஏ உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நாட்டின் முதலமைச்சர். இல்லை எம்பியாக போட்டியிட்டு உங்களுக்கு அனைத்து எம்பிகளின் ஆதரவு இருந்தால் மெஜாரிட்டி இருந்தால் நீங்கள் ஒரு நாட்டின் பிரதம மந்திரி, நாட்டின் அதிபர். இதுதான் உலகத்தில் கடவுள் வைத்த திட்டம். அவர் இப்படி திட்டம் வச்சிருக்கிறாரு, இப்படிதான் இருக்குன்னு வச்சிருக்காரு. அரசியல்வாதி தான் நாட்டு ஆளுநர் வச்சிருக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் இருந்த அரசியல்வாதி தன்னெல்லாம் கருதாமல் இருந்தாங்க. என்னை பொறுத்தளவு நான் தமிழ்நாட்டை பற்றி தான் பேச முடியும், இந்தியா பற்றி பேச முடியாது, எனக்கு தெரியாது. அப்போ இந்தியா இருக்கலாம். இந்தியா வல்லபாய் பட்டேல், நேரு, காந்தி, இந்த மாதிரி அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், இவங்க அரசியல்வாதி இருந்தாங்க. அவங்க நாட்டுக்காக பாடுபட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு சத்தியமூர்த்தி ஐயா, முத்துராமலிங்க தேவர், அப்புறம் ராஜாஜி அவர்கள், காமராஜர் அவர்கள், கக்கன் அவர்கள், ஜீவானந்தம் அவர்கள், இதை போன்று நிறைய தலைவர்கள் முன்னாடி இருந்தாங்க. அண்ணா திரப்பனவர்கள் நிறைய முன்னாடி இருந்தாங்க. அவங்கள அவங்க நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு பாடுபட்டாங்க. அதாவது அவங்க சொத்து சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்து சொத்து சேர்க்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம தமிழுடைய பிள்ளைகளுக்காக பாடுபடலை. உலக தமிழ்நாட்டு ஜனங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடுபட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விதமாக கடவுள் என்ன பேசுறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் பேசுறேன் நான். இந்தியாவில் ஒரு அரசியல் எடுத்துக்கலாம். இப்போ உள்ளவங்க யாருமே சுயநலத்தோடு தான் இருக்கிறாங்க. வார்டு கவுன்சில் எடுத்துக்கோங்க, அப்புறம் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் எடுத்துக்கோங்க, நகரசபை தலைவர் எடுத்துக்கோங்க, மாநாட்டு செயலர் தலைவர் எடுத்துக்கோங்க, எம்எல்ஏ எடுத்துக்கோங்க, எம்பி எடுத்துக்கோங்க. எதுக்கு போட்டிக்கு வராங்க? வார்டு கவுன்சிலர் இருக்கு. நான் கேள்விப்பட்டாலும் ஒருத்தவங்க சொன்னாங்க, வார்டு கவுன்சிலர் இன்னும் சொன்னாங்க என்கிட்ட, நான் சிறையில் இருக்குன்னு சொன்னாங்க. 2018 இருக்கும்போது ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலுக்கு 2 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க, 2 கோடி செலவழிக்கிறாங்க. எதுக்கு செலவழிச்சு வராங்க? சம்பாதிக்கும் தானே. எம்எல்ஏ 20 கோடி, எத்தனை கோடி தெரியாது. எம்பி எத்தனை கோடின்னு தெரியாது. அதே மாதிரி கட்சியில் பொறுப்பு வர்றது, மாவட்ட செயலாளர், நகரசபை செயலாளர், ஊராட்சி செயலாளர், எது செயலாளர் பதவி வர்றதுக்கும் காசு கொடுக்குறாங்க. எதுக்கு வர்றாங்க? எல்லாம் மக்கள் நன்மை செய்ய வர்றாங்களா? இல்லையே. எல்லா அரசியலும் சொல்றேன், தமிழ்நாட்டு இந்தியாவில் எல்லா அரசியலும் மக்களுக்கு நன்மை செய்ய வரணும் கிடையாது. அவங்க கட்சியை வளர்க்கணும், கட்சி திரும்ப ஆட்சிக்கு வரணும், கட்சி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், பணத்தை கொள்ளடிக்கணும், பரிதாரம் வாங்கணும், ஊழல் செய்யணும், மக்கள் தன்னுடைய சொந்த மக்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். இதுக்காகத்தானே பாடுபடுறாங்க. இது எல்லாத்தையும் தெரியும். 2 கட்சி அரசியல் இருக்காங்கன்னா நான் இந்த நன்மையை செய்த எனக்கு இதை செய்யுங்க ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ கொள்ளடிச்ச, உனக்கு இவரு பார்த்து நீ கொள்ளடிச்சு, நீ அவளை கொள்ளடிச்ச, நீ இவளை கொள்ளடிச்ச, உன் காலத்து எத்தனை கொலை நினைச்சு, உன் காலத்து எத்தனை கொலை, உன் காலத்து எத்தனை சாராயம் பெய்யாது. இதைத்தான் அவங்க நீ மோசம் நான் மோசம், நான் நன்மை செய்தேன். காமராஜர் இருந்தா ஆட்சி செய்தார். எத்தனையோ அணைக்கட்டு, திருச்சி பெல்லு, எத்தனையோ ஃபேக்டரி, ஆவடி டேங்க் ஃபேக்டரி, எத்தனையோ சேலம், எனக்கு தெரியாது அவர் எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு. அவர் ஆட்சியில் உள்ளவங்க பெரியாருன்னு சொன்னா நலமா இருக்கும். அவ்வளவு நாட்டு மக்கள் செஞ்சிருக்காரு. அவர் எதுவுமே எடுக்கணும். கடைசி சாகும்போது 300 ரூபாய் 300 ரூபாய் பயிர் வச்சிருந்தாரு. 2 கதை நாடகம் வச்சிருந்தாரு. முதலமைச்சர் ஒரு 9 ஆண்டுகளாக முதலமைச்சர் இருந்தவர். அது முன்னாடி முதலமைச்சர் இருந்தவங்க எல்லாமே குமாரசாமி ராஜா, இவங்கெல்லாம் எல்லாமே ஓமந்தூர் ரெட்டியார் எல்லாமே அவங்க எல்லாம் அவங்க ஒரு மரியாதைக்காக வந்தவங்க. அவங்க சொத்து சேர்த்துக்குன்னு வரலவங்க. இப்போ உள்ள முதலமைச்சர் எடுத்துக்கோங்க, நீங்க யாரா எடுத்துக்கோங்க. நீங்க யாரை பற்றி குறிப்பிட்டு முதலமைச்சர் சொல்றேன், அதோட அமைச்சர்கள் சொல்றேன். எத்தனை காலேஜ், எத்தனை கல்லூரி, எத்தனை இது நிறுவனங்கள், மகம்பேர்ல மரும்பேர்ல சம்பந்தி பேர்ல, இது தேவையாங்க? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடவுள் சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு விரோதமாக தன் கரத்தை கடவுள் நீட்டு விட்டார். அடிப்பாரு. பார்த்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன பாடுபடுறான்னு பாருங்க. நீங்க யார் நல்லா இருக்க முடியாது. இது இருக்க பணம் பதவி பங்களா தோட்டம் எல்லாம் இருக்கும், ஏவல் அடியால் எல்லாம் இருப்பாங்க. ஆனா மனசு உண்மையா இருக்காரு. கடவுள் இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு விரோதமாக என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கருத்தை நீட்டி விட்டார்.
இது குறித்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போதுள்ள அரசியல்வாதிகள் குறித்து என் தேவனாய கர்த்தர் கடவுள் எங்கிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை மாமனிதன் இம்மாற்றூர் யூடியூப் சேனலில் ஏற்கனவே எபிசோடு 45 நாள் 1/7/2023 எபிசோடு 60 17/2/2024 ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். தொடர்ந்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்து அவர்கள் விதமாக கரத்தை நீட்டி சொன்ன தீர்க்க தரிசனங்களை ஒளிபரப்புகிறேன், கேளுங்கள். 22/8/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுகந்தட்டமே கிக்கி திம்மி போதம்மா நடந்தட்டுமே ஹித்மகதாக இருந்துட்டோ விகித்கித்க இருந்துக்காக கொடுத்துட்டுமே சுபிடிங்க திட்டிமி போத மாட்டாதாரே மாறுமே. அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். அவர்கள் குறித்து உன் வாயில் இருந்து வெளியே வந்திருக்கிற என் வார்த்தைகளை நீ உடனே பேச கடவுது அனுமதி உனக்கு நான் அளிக்கிறேன். இதன் அர்த்தம் என்னவென்றால், அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிருக்கிறேன். கடவுள் ஒருவனுக்கு விரோதமாக கருத்தை நீட்டிட்டாருன்னா அவங்க அழிச்சு போடுவார், அவங்க கெட்ட காலம் ஆரம்பிக்கும். டொனால்ட் ட்ரம்புக்கு விரோதமாக கருத்தை நீட்டினார், ஆட்சியை பறி கொடுத்தார். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விரோதமாக கருத்தை நீட்டினார், அவர் ஆட்சியை பறி கொடுத்தார். மு.க. ஸ்டாலின் விரோதமாக கருத்தை நீட்டி இருக்கிறார். என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்து வந்து பாருங்கள். ஒரு விரோதமாக கருத்து நீட்டால் அவர்கள் கெட்டகாலம் அர்த்தம். அவர்கள் குறித்து உன் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய என் வார்த்தைகளை நீ உடனே பேச கிடவுது. அரசியல்வாதி பற்றி பேசலாமா பேசலாம் பாரு கேட்டுருந்தேன். நான் சொல்ல பார்த்தீங்களா, உன் வாயிலிருந்து வரக்கூடிய என் வார்த்தைகள் ஒன்றும் இல்லை, தீர்க்க தரிசனம் நான் சொல்ல கிடையாது, கடவுள் சொல்லுவார். அந்த மாமனித இம்மாற்றூர் யூடியூப் சேனல் போடக்கூடிய தீர்க்க தரிசனம் அனைத்துமே நானா சொல்ல கிடையாது. கடவுளின் ஆவி, பரிசுத்த ஆவி, தேவாவியாக பரிசுத்தம் எனக்குள்ள இறங்குவார். ஃபுல்லா இறங்கி ஒரு அன்கான்சியஸ் நிலைக்கு போய் தன்னிலை மறந்து எனக்குள்ள கடவுள் ஆவி எனக்குள்ள இருந்து நான் என்னாவி ஒதுங்கிறோம், என்னாவி ஓரம் நின்றுக்கிறோம். கடவுளா எனக்குள்ள இருந்து அவர் பேசுவாரு. அந்த வீடியோ பாருங்க, அவருக்கு தெரியும். அந்த வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. அவர் பேசுவார். அந்த வார்த்தை தான் நான் போட்டிருக்கேன். நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா என்னால சொல்ல முடியாது. என் மூலம் சைலண்ட் ஆகும். அது ஒரு ரிசர்ச், அமெரிக்கா ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. பரிசுத்தா இறங்கினா அந்த மனிதோட மூளை சைலண்ட் ஆயிரும், மூளை வேலை செய்யாது. கடவுள் நாவே இறங்கி பேசும் வார்த்தைகள் சொல்ற பார்த்தீங்களா. அவர்களுக்கு அரசியல்வாதி குறித்து உன் வாயிலிருந்து வரக்கூடிய என் வார்த்தைகளை நீ உடனே பேச கிடையாது, பேசு. அனுமதி நான் அழைக்கிறேன், அந்த அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் அரசியல்வாதிகளை பற்றி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறியதை நான் பேசுகிறேன். 9/2/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். திக்கட்டோ குத்குத்க இருந்துக்க கடந்தட்டு துடுங்கி போதம் மட்டாரு மேத்தி பிரும் கித்குத்க இருந்துக்க சுக்கிரி குத்குத்குத்க இருந்துக்க திட்டோ திபி திபி பதமப்பா அராமர குதைகை குமா உகனந்துக்க அவரும் திரும்பி திரும்பி துடோ திரும்பி போதடாடு துங்கி பாரட திங்கிடுது பூர்வமே. அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை, அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை, அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை. தேசத்திலும் இந்திய தேசத்திலும் மோசமாயிருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் வேதனைப்படுவார்கள். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. அரசியல் லாபம் அடைய நினைக்கிற அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. அவர்களுக்கு விரோதமாகவே நான் அவர்களுக்கு விரோதமாகவே அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன்.
அவனின் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன். இதன் அர்த்தம் என்னவென்றால், கடவுள் வார்த்தை அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை, அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை, அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை. இந்த ஆண்டு ஆரம்பித்து சொல்றாரு, அரசியல்வாதிக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. எல்லா அரசியல்வாதிகள் இருந்தாங்க. பணம் சம்பாதிக்க வேண்டும், ஊழல் செய்ய வேண்டும், பரிதானம் வாங்க வேண்டும், லஞ்சம் வாங்க வேண்டும் என்று, சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு கடவுள் எச்சரிக்கை. நான் அல்ல, என் வார்த்தைகள்லாம் எம்எல்ஏ கோப்படாதீங்க. கடவுள் சொன்னா சொல்றேன், நீங்க எச்சரிக்காதீங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தன்னை கொடுப்பா கடவுள். இத்தேசத்திலும் இந்திய தேசத்திலும் வாசமா இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் வேதனைப்படுவார்கள். இத்தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் வாசமா இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் வேதனைப்படுவார்கள். எப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்கு போனாதான் தெரியும். பணம் இருக்கும், பெரிய கார் இருக்கும், பங்களா இருக்கும், மனசு நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாத காரணம் என்பது அந்தந்த அரசியலுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிருக்கிறேன். திரும்ப சொல்றாரு, அரசியல்வாதிகளுக்கு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டி இருக்கிறார். அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. இனிமேல் இந்த 2024 அவன் என்ன நினைக்கிறாங்களோ என்ன நிறைவேறாது. என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, அரசியல் லாபம் அடைய நினைக்கிற அவங்க இன்னும் நிறைவேறாது. அரசியல் மொத்தமா முடிச்சுட்டா, அரசியல் லாபம் முடிச்சுட்டா. அரசியல் லாபம் யாருமே சொன்ன வார்த்தை கிடையாது. அரசியல் லாபம்ங்கிறது பரிதானங்கள் லஞ்சம் வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, ஊழல் செய்யறது, இதான் இந்த மாதிரி செய்யறது. அவங்க செய்ய நினைக்கிற அரசியல் சம்பாதிச்சிடலாம், கொடியே சம்பாதிச்சிடலாம், காலேஜ் கட்டிடலாம், ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம், அதை கட்டிடலாம், இதை கட்டிடலாம் நினைக்கிறது என்ன நிறைவேறாது. அவர்களுக்கு விரோதமாகவே நான், அவர்களுக்கு விரோதமாகவே நான், அவர்களுக்கு விரோதமாகவே நான். முடிஞ்சு போச்சு. அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே கடவுள். அரசியல்வாதிகள் குடும்பத்தில் ஒவ்வொரு அரசியல் நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன பாடுபடுறாங்க. வெளியே பந்தா வைப்பாங்க, கோடி கோடியா பணம் வச்சிருப்பாங்க, என்னென்ன பாடுபடுறாங்கிறது தெரியும். நான் சொல்ல விரும்பல. அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன். கடவுள் கொடுக்கிறாரு. அரசியல்வாதிகளின் கிரியைகள், ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் கிரியைகள் தக்க பலனை நான் கொடுக்கிறேன். அதாவது கொஞ்சம் போல ஏதோ கிடைச்சா போதும், நம்ம பையனுக்கு ஒரு எம்பிபி சீட் வாங்கிக்கலாம், நம்ம பிள்ளைக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட் வாங்கிக்கலாம் அப்படின்னு அரசியலுக்கு வர்ற கொஞ்சம் லாபம் அடையலான்னு கிரியை செய்கிற அரசியலுக்கு கொஞ்சம் தண்டனை. கோடி கோடி வர்றப்பறம் கையெழுத்து 20% 20% எனக்கு 30% எனக்கு கொடுத்தா தான் கையெழுத்து போடுவான்னு சொல்லி போட்டு அரசியல் கொள்ளை அடிக்கிற, லாபம் அடிக்கிற அவனவன் கிரியதான். ஒரு அரசியல் எல்லாம் சம்பாதிக்க கிடையாது. ஒருத்தன் கொஞ்சமா சம்பாதிப்பான், அது போதும், இதே போதும்பா, நிம்மதியா இருக்கலாம்னு நினைப்பான். என் மகனுக்கு ஒரு ஐஏஎஸ் சீட் மட்டும், ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் டிபிஎஸ்சியில் ஒரு டிஎஸ்பி கிடைச்சா மட்டும் என்ன போதும், நான் அரசியல் வாழ்ந்துட்டு போறேன்னு நினைக்கிறவங்க உண்டு. அவனவன் அவன் என்னென்ன கிரியைகள் செய்யறானோ, என்னென்ன செயல்பாடு செய்யறானோ அதுதான் தண்டனை கடவுள் கொடுக்கிறார். 11/3/2024 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்குரிய திருக்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். தேரே குத் குத் கையிருந்துக்கா அகர தட்ட தொட்டமே துபித் கித் கித் கையிருந்து கக்குமா தட்டு தொட்டு சுரந்தட்டத்து கையிருந்து கக்குமாட தொட்டும் குடுமா தட்டு தெங்கிடி தட்டு திட்டமே ஓபித்து குத்கத் கையிருந்துக்கா சுரே அகரது டொங்கோடு தொட்டம் கேடி எத்தும் கொத்தும் கிவி பதம் ஆரண்டதுக்கா ஏகிடந்துக்கா ஓஹே இக்கடந்தொட்டொந்தடு திடங்கிட திடக்கா கூட்டத்துமே. அரசியல்வாதிகள், தேசத்தின் அரசியல்வாதிகள், இந்திய தேசத்தின் அரசியல்வாதிகள், உலக தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். தேசத்தை, இந்திய தேசத்தை, உலகத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துவாயாக. என் சித்தம், என் திட்டம், உன்னை நானே பயன்படுத்துவேன். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு. இதன் அர்த்தம் என்னவென்றால், அரசியல்வாதிகள், தேசத்தின் அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள், இந்திய தேசத்தின் அரசியல்வாதிகள், உலக தேசத்தின் அரசியல்வாதிகள், இங்க மட்டும் கிடையாது, உலகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் என் தேவனாய கர்த்தர் கடவுள் எச்சரிக்கை கொடுக்கிறார். விரோதமாகவே நான் கருத்தை நீட்டி இருக்கிறேன்.
தமிழ்நாடு, இந்தியா, உலகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் விரோதமாக கடவுள் கருத்து நீட்டி இருக்கிறார். அவனவன் கிரியல் தக்க பலனை கொடுக்குறாரு. இப்போ உகண்டான அரசியல்வாதிக்கு தான் என்ன கருத்துன்னு உங்களுக்கு தெரியாது. ரஷ்யாவில் ஒரு அரசியல் விரோதமாக என்ன கருத்து நீட்டி என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியாது. கடவுள் அவனுக்கு தக்கன பலனை கொடுத்து கொண்டு இருப்பார். உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இத்தேசத்தை, இந்திய தேசத்தை, உலகத்தை நீயே பரிசுத்தப்படுத்துவாயாக. கடவுள் பெரிய பொருள் கொடுத்துருக்காரு. சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க. பார்க்கறது சாதாரண மனுஷன் தெரியும். யூடியூப்ல பாக்குறீங்க, யாரும் பார்க்கறது கிடையாது. 10 பேர் 15 பேர் 20 பேர் பாக்குறீங்க. அப்படி கவலை கிடையாது எனக்கு. உலக ஜனங்கள் மாமனிதன் இம்மாற்றோர் உள்ள யூடியூப் சேனலை காணும் நாள் வரும். பல கோடி ஜனங்கள் பார்ப்பாங்க. கடவுள் சித்தம், அவர் என்ன கண்ணுக்குள்ள அந்த பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. என் சித்தம் அல்ல, கடவுள் சித்தம். யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு பவர் எனக்கு கொடுத்துருக்காரு. கடவுள் பவர் கொடுத்துருக்கிறாரு. ஆதியிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை போல, மோசேயை போல எனக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியாது. வெளியே தெரியும் போது நீங்க தெரிந்து கொள்வீர்கள். இத்தேசத்தை, இந்திய தேசத்தை, உலகத்தை நீயே பரிசுத்தப்படுத்துவ. உலகத்தையே பரிசுத்தப்படுத்தக்கூடிய அதிகாரம் என் தேவநாயகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் சித்தம், என் திட்டம். அவர் சித்தம், அவர் திட்டம். அவர் திட்டம் தான். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன சொல்றாரோ அதை நடத்துவாரு. அவர் திட்டம் திட்டம். உன்னை நானே பயன்படுத்துவேன். உன்னை நானே பயன்படுத்துவேன். என்ன கடவுள் பயன்படுத்துவார். எப்போ என்ன செய்யுங்கிற உத்தரவிடுவார். நிறைய அற்புதம் போட்டிருக்கான். மாமல்ல இம்மாட்டு பாருங்க. ஜெயலலிதா மரணத்தை குறித்து நேரத்தில் பேசினார், போட்டு இருக்கிறார். ஓபிஎஸ் பதவி ஏற்றார். அவன் பதவி தற்காலிகமான சொன்னாரு. 2 மாசம் ரிசைன் பண்ணாரு, போட்டு இருக்கிறேன். சசிகலா மரணத்தை பற்றி ஃபுல்லா சொன்னாரு. அவங்க அம்மா அந்த மேடம் ஜெயலலிதா இறந்த உடனே அவங்களை பாட்டிக்கு புட்டு 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 சிறைக்கு போய் சொன்னாரு. சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு உங்க அரசியல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பண்றாங்க எனக்கு தெரியாது. நிறைய போட்டிருக்கேன். சசிகலா மரணத்தை நிறைய சொல்லியிருக்கிறாரு. அவங்க விருப்பப்பட்டு என்ன கூப்பிட்டா அவர் பேச தயாரா இருக்கிறேன். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி போய் ஆட்சியில் இருக்கிறாரு. அவர் படிப்புன்னு சொன்னார். கடவுள் சொன்னாரு, செஞ்சாரு. மு க ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் சொல்லி 2016 டிசம்பர்ல சொன்னாரு. அது போய் போட்டிருக்காங்க பாருங்க நீங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாரு. அவர் அதிகாரத்தை படிப்புன்னு சொன்னாரு. 2019 சொல்றாரு. 2020 தோற்று போறாரு. 2020 ஜனவரியில் கொரோனா வைரஸ் உலகமெங்கும் வருகிறது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு. 2019 சொல்லிட்டாரு. உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி விட்டேன். பாதைகளால் அவர்களை பாதிப்பேன் சொன்ன வார்த்தை. அன்னைக்கு உலகத்துக்கு விரோதமாக கருத்தை நீட்டிட்டாரு. அதான் அடிச்சார் கொரோனா வைரஸ். பாத்தீங்கல்ல, உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் ஒரு நாள் விட விடல. எல்லாரும் முகக்கவசம் விட்டு போயிருந்தோம். நம்ம அது கடவுள். அவர் தான் என்ன சொல்றாரு. அப்பா நீ தான்ப்பா எல்லாம் இந்த உலகத்தையும் இந்த இந்தியாவையும் தமிழ்நாடு நீ தான் பரிசுத்தப்படணும்னு சொல்றாரு. உன்னை நான் பயன்படுத்த கடவுள் என்ன பயன்படுத்துவாரு. ரெடியா இருக்கிறார். ஆயத்தமா நான் தயாராக சொல்றேன். நான் தயாரா இருக்கிறேன். என்ன திரும்ப கொரோனா வரப்போகுது. குறித்து வைத்துக் கொள்ளுங்க. தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் உலகத்திலும் கொரோனா வைரஸ் அதிகமாக வரும். எப்படி அணையக்கூடிய மெழுகுவர்த்தி பிரகாசம் அறியுமோ அதே மாதிரி பயங்கரமா வரும். 2021 இந்தியாவை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப சுடுகாட்டில் இடம் இல்லை, ஆஸ்பத்திரி இடம் இல்லாம ஆம்புலன்ஸ் வெளியே வரிசையா நின்றுச்சு. எல்லாம் சிலிண்டர் கலெக்ஷன் நின்னாங்க. பாருங்க, நிறைய படத்தை போறோம் பாருங்க நீங்க. அதே நிலை இப்ப 2024 வரும். வந்துதான் முடிவுக்கு வரும். அந்த கொரோனா வைரஸை உலகெங்கும் முடிவு கொண்டு வர வேண்டியது இந்த மாமனிதன். சாதாரண மனிதன் அல்ல, மாமனிதன். நாஸ்ட்ராடமஸ் என்னும் தீர்க்கதரிசி, பிரெஞ்சு தீர்க்கதரிசி கூறிய மாமனிதன் இந்த சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். பின்பாக தெரிந்து கொள்வீர்கள். கடவுள் சொன்ன வசனம் வார்த்தைகள். அதான் சொல்றேன். நான் சுயமா எதுவும் பேச முடியாது. இந்த மாமனிதன் மாற்றோட யூடியூப் சேனல்ல நான் சுயமா எதுவுமே பேச முடியாது. கடவுள் என்ன சொல்றாரோ அதான் சொல்றேன். நான் இந்த 3 திருக்கத்தை, இந்த தேவநாயக காத்த கடவுள் என்ன சொன்ன இந்த 3 திருக்கத்தின் சுருக்கம் என்னன்னா, தமிழக, இந்தியா, உலக தேச அரசியலுக்கு கடவுள் எச்சரிக்கை. தமிழகம், இந்தியா, உலகம் கடவுள் எச்சரிக்கை. அரசியலுக்கு விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டி விட்டார். என் தேவநாயக காத்த கடவுள் அரசியல் விரோதமாக கருத்தை நீட்டிட்டார். அரசியல் லாபம் அடைய நினைக்கிற எண்ணம் நிறைவேறாது. அரசியல் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வர இனிமே வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சம்பாதிக்கலாம் நினைச்சா எண்ணம் நிறைவேறாது. அது எப்படிங்கிறது வர முடியும். அரசியல்வாதிகளின் கிரியைக்கு தக்க பலனை என் தேவநாயக கர்த்தர் கொடுக்கிறார். யார் யார் என்னென்ன செய்கை செய்யறாங்களோ அதன் பலனை கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டை, இந்தியா, உலகத்தை இந்த மாமனிதன் தான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் சொன்ன வார்த்தை. இதான் சுருக்கம். அந்த 3 திட்டத்தையும் சுருக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டை, இந்தியாவை, உலகத்தை இந்த மாமனிதன் தான் பரிசுத்தப்படுத்தணும். எல்லாமே சண்டை, சச்சரவு, கொள்ளை, கற்பழிப்பு, ஊழல், பரிதானம், லஞ்சம் எல்லாம் பொருளெடுப்பு கிடக்கிறது. கஞ்சா,
சாராயம் எல்லாத்தையும் பரிசுத்தமா இருக்கணும். எல்லாம் காந்தி சொன்ன மாதிரி நள்ளிரவு 12 மணியில் ஒரு பெண் வயசு பெண் வந்து கழுத்தினே நகையை போட்டுட்டு எப்ப போயிட்டு திரும்ப வர்றாங்களோ அப்பதான் நாடு சுதந்திரமான சொன்னார். அந்த நாள் இவரே வரும். 12 மணிக்கு ஒரு வயசு பொண்ணு கழுத்தினே நகையை போட்டுட்டு தனியாக அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திரும்ப நல்லபடியாக வந்து சேர்ற நாள் தான் சொந்த நாள். அந்த நாள் விரைவில் வரும். என் தேவநாய கர்த்தர் கொண்டு வருவார். இந்த மாமனிதன் மூலமாக கொண்டு வருவார். நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கிறேன். இந்த தீர்க்கதரிசனம் அனைத்தும் என் வார்த்தைகள் அல்ல, எனக்கு உள்ளாக இறங்கிய என் தேவநாய கர்த்தர் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசன வார்த்தைகளை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள நான் ஒளி பொறுப்புகிறேன். தயவுசெய்து அரசியல்வாதிகளோ நான் யாரை பற்றி பேசுகிறோம் என்னை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம், என்னை கோபம் கொள்ள வேண்டாம். கடவுள் உங்களுக்கு விரோதமாக இருக்கா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.